பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாம் இந்த நாளிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், நன்மை செய்தவர். இந்த காலை பொழுதில் அதிகாலை மன்னா வாயிலாக உங்களோடு இணைந்து இந்த காலையில் ஜெபிக்க கர்த்தர் அந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வேதத்தில் இந்த நாளில் வாசிக்கிறோம் 107 சங்கீதம் அதனுடைய 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமீன். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன், அழிவுக்கு தப்புவிக்கிற கர்த்தர். இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையே உனக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாய், ஒரு விடுதலையின் வார்த்தையாய் உனக்கு நேராய் கடந்து வரலாம். விசுவாசிக்கிறீங்களா? நம்பிக்கையோடு அதை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற கர்த்தர் அழிவுக்கு, சேதத்திற்கு நீங்களாக்கி உன்னையும் விடுவிக்க இந்த வார்த்தையை அனுப்பியிருக்கிறார். விசுவாசியுங்கள். நம்பிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். என்னோடு இணைந்து செபியுங்கள். எல்லாரும் ஒருமித்து செபிக்க. மகா இரக்கமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் தெய்வமே, நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே என்னோடு இணைந்து செபிக்கிற வியாதிப்பட்டவர்களை கர்த்தர் தொட்டு குணமாக்கும்படியாய் உம்முடைய வசனம் அனுப்பினீர். ஆண்டவரே விடுதலையாக்குகிற தேவன். ஆமாம். எந்த பலவீனத்தினால் கட்டப்பட்டிருக்கிறார்களோ, எந்த தடைகள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை, ஆரோக்கியத்தை, நன்மையை தடைப்படுத்தி இருக்கிறதோ, உம்முடைய வசனத்தை அனுப்பி நீ குணமாக்குகிற தேவன். விடுதலையாக்கும்படியாய் எல்லா சேதத்திற்கும் அழிவுக்கும் உம்முடைய பிள்ளைகளை நீங்களாக்கி ரட்சிக்கிற கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற விசுவாசத்தோடு உம்மோடு ஜெபிக்கிற எல்லா இருதயங்களிலும், எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதம் கடந்து வருவதாகப்பா வார்த்தையை அனுப்பி இருக்கிறீர். அந்த வார்த்தை வறுமையாய் திரும்பி வருவதில்லையே. இந்த வார்த்தையின்படியே நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் விடுதலை உண்டாவதாக, ஆசீர்வாதம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களை குணமாக்கி ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.